ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் லாந்தர். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தான் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தில் சைக்கோ கில்லரால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. யார் இது, எதனால் இதை மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் ஓப்பனிங்லேயே கோவை மாவட்டத்தை தான் காமிக்கிறாங்க. கோவை மாவட்டத்தில் ஏசிபியாக இருக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்போ தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது. மனைவிக்கு எதை பார்த்தாலும் பயப்படுறாங்க. அவங்க பயந்தது மட்டும் இல்லாமல் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்க கூட இருக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ போயிடுவார் வீட்டுக்கு. ஃபோனில் சொன்ன அடையாளங்கள்லாம் இவர் போன பிறகு காவல் நிலையத்துக்கு ஒரு போன் வரும். யாரோ மம்புட்டியால் நிறைய பேரை தாக்குறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஸ்பாட்டுக்கு மற்ற போலீஸ்காரங்கெல்லாம் போவாங்க. ஹீரோ வந்து ஸ்டேஷனில் இருக்க மாட்டார். அவர் பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு. நேரில் பார்த்தவங்கள்ட்ட இருக்குதா சார்? அவன் நார்மலாகவே இல்லை சார். நீங்கள் 6 பேர் இருந்து ஒருத்தனை பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து களை இறங்கிடுவார். அந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி மாதிரி இருந்துக்கிட்டு ரோட்டில் மம்பூட்டியை இழுத்துக்கிட்டே போவான். அவன் பக்கத்தில் போகிறவங்க எல்லாத்தையும் அந்த மம்பூட்டியால் தாக்கி கொன்று போட்டுட்டு அவன் பாட்டில் எதுவுமே தெரியாத மாதிரி போய்கிட்டு இருப்பான் ரோட்டில். பிடிக்க முடியல. அந்த சைக்கோ கொலையாளி தெரிஞ்சால அந்த 2 பேரை அடித்து சாகடிச்சிருப்பான். அந்த இடத்துல சிசிடிவி ஒர்க் ஆகுதுல்ல, அந்த புட்டேஜ் வேணும்னு சொல்லி அந்த புட்டேஜை கேட்டு வாங்குவார். அதில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த நேம் போட்டு நேம் கார்டு கழுத்திலே தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை வச்சு டியூட்டில இருந்து வந்த உடனே ரொமான்ஸா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த நகுல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு நிறைய போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பி அவன் யாரு என்ன அப்படின்னு அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. நகுலுங்கிற ஒரு சைக்கோ கொலையாளி என்ன பண்றானா, புதுக்கோட்டையில அவங்க அம்மா அப்பா கூட வசிச்சு இருந்திருக்கிறான். மஞ்சுவை கல்யாணம் பண்ணிட்டு கோவை மாவட்டத்துக்கு வந்திருப்பான். என் வாழ்க்கை இவ்வளோ த்ரில்லா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? அவ்வளவு திருவிழாவா? இங்கே புதுசாக கல்யாணம் ஆன ஒரு தம்பதியை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இரவு நேரத்தில் டியூட்டிக்கு போகாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை தடுப்பாங்க. இல்லைம்மா டியூட்டிக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் எவன்லாம் போட்டிருக்கானோ அவனெல்லாம் விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஆபீசர். அவருக்கு சாராயங்கடத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பிடிக்காது. அவங்க நம்ம ஹீரோவுக்கு எவ்வளோதான் பணம் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அவர் செய்கிற வேலையை தான் செய்வார். பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார். எல்லாத்தையும் கூண்டோட பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறது தான் அவர் மோட்டிவ். ஒரு சூப்பரான நேர்மையான ஆபீசரு. மஞ்சு நகுல் கபில்ஸ் இப்போதான் கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. நகுல் தான் சைக்கோ கொலையாளியில. அவர் வீட்டுக்கு நம்ம ஹீரோ போய் விசாரிக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு வயசானவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இங்கே 2 புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அவரு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. தேவைப்பட்டா கண்ணை யூஸ் பண்ண தயங்காதீங்க. இவ்வளோ போலீஸ் இருந்தும் சுட்டு தான் பிடிக்கணுமா? நகுலுங்கிற சைக்கோ கொலையாளியை வந்து நம்ம சுட்டு தான் சார் பிடிக்கணும். அவன் வந்து நிறைய பேரை சாகடிச்சிட்டான். நம்ம கூடயே இருந்த 2 பேரை டியூட்டியில் இருந்தவங்களையும் கொண்டு விட்டான். அவனை சும்மாவே விடக்கூடாது சார், நம்ம அவனை சுட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஏன்டா இவனை லவ் பண்ணி? இதுக்கெல்லாம் காரணம் நகுல் கிடையாது, அவங்க ஒய்ஃபு தான் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. நகுலோட ஒய்ஃபு மஞ்சு இருக்காங்களா, அவங்க குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பிளட்டில் ஏதோ ஒரு டிசீஸ் வந்திருக்கு. அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டரை வெளியே கொண்டு வராங்க. உனக்கு தோணும்னு நான் நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் ஒரு ட்ரெண்டிங். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்கே போய் இருக்காங்க அப்படின்னு அவங்க சிசிடிவி மூலமாக இவங்க தொடர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வழிபோக்கில் நிறைய பேரை கொண்டுட்டு போகிறாங்க. தன்னுடைய கையில் வச்சுருக்காங்களா அந்த மம்புட்டியால் ஹீரோயினுக்கு வயிறு வலி வந்துடும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வர முடியாது. ஆம்புலன்ஸ்காண்டி விநாயகர் கோயில்கிட்ட போவாங்க. ரொம்ப மோசமா. இப்போ ஹீரோ போய் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டிருப்பாரு. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த சைக்கோவுக்கு ஒரு டிசீஸால அவங்க ஒரு வேற லெவலான ஜாம்பியா மாறுவாங்க. அவங்க தான் ஹீரோயினியை பின்னாடி உட்கார வச்சு கார்ல ரேஸ்ல போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயினியே பயந்த சுபாகம் உள்ள இந்த சைக்கோ பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இருந்து அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத பிள்ளையா இருக்காங்க.
இந்த சேசிங்கில் சைக்கோ மஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறு வலி ஏற்பட்டு வண்டி வேகமாக போக ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே முன்னாடி போய் பிரேக்கை போட்டு வண்டியை வந்து நிறுத்திடுவாங்க. அந்த சைக்கோ கொலையாளி மஞ்சு அங்கேயே இறந்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.